அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட நாட்களுக்கு பின்னர் ரமதான் மாதத்தையும் சிறப்பாக இபாதத்தோடு கழித்து பெருநாளையும் கொண்டாடிவிட்டு வழமையான நாட்களுக்கு திரும்பியிருக்கின்றோம். எனவே நாங்கள் தொடர்ந்தும் ஒரு சில விடயங்களை கடைபிடித்து வருவதற்கு முயற்சிப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், ரமதான் மாதத்தில் தஜ்வீத் கற்கை நெறி அதனை ஆரம்பித்தேன். ஆரம்ப வகுப்பில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு சகோதரி மாத்திரம்தான் கலந்து கொண்டார் என்று. ஆனால் அதன் பிறகு அடுத்த 2வது வகுப்பில் இருந்து அதிகமானவர்கள் கலந்து கொண்டார்கள், அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் கலந்து கொண்டவர்கள் 95% ஆசிரியர்களாக இருந்தார்கள். நோன்பு காலம் என்பதால் அவர்களுக்கு அது ஒரு வசதியான காலப்பிரிவாக இருந்தது. நோன்பு காலத்தில் இவ்வாறு பயனுள்ள பிரயோசனமான ஒரு அடைவை அடைந்து கொண்டதில் அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். அவர்களது வார்த்தைகள் என்னை மேலும் உற்சாகப்படுத்தியது. அதே நேரம் இன்னொன்றையும் முக்கியமாக சொல்லிக்கொள்ள வேண்டும், ஆர்வம் உள்ளவர்கள் எங்கிருந்தாலும் எவ்வளோ முயற்சியுடனும் இணைந்து கொள்வதற்கு விரும்புகிறார்கள். அதாவது அமெரிக்காவிலிருந்து ஒரு சகோதரி கலந்து கொண்டார். அவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நேரம் மிகவும் வித்தியாசப்படுகின்றது. அந்த வகையில் பகல் 12 மணிக்கு ஆரம்பிக்கப்படும் வகுப்பு நேரம் அவர்களுக்கு இரவு தராவீஹ் தொழுதுவிட்டு வந்திருக்கும் நேரமாக இருந்தது. அதே நேரம் அவர்களுக்கு சஹருக்குரிய நேரமும் இன்னும் குறுகிய நேரம் இருக்கக்கூடிய வகையில்தான் இருந்தது. எனவே அப்போதும் கூட அந்த சகோதரி மிகவும் கஷ்டப்பட்டு தூக்கம் வராமல் முடித்து கொண்டிருந்து எனது வகுப்பில் கலந்து கொண்ட சந்தர்ப்பங்களும் இருந்தது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் கஷ்டப்பட்டு முடித்து கொண்டிருக்கும் போது தெரியாமலேயே தூக்கம் வந்து தூங்கிவிட்டதாகவும் குறிப்பிட்டு கவலைப்பட்ட சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. அவ்வாறு ஆர்வத்தோடு கலந்து கொள்வதை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. நோன்பு 10 ஆரம்பிக்கப்பட்ட அந்த வகுப்பு, அந்த கற்கை நெறி 28வது நோன்பில் மிகவும் சிறப்பாக நடத்தி முடிக்கப்பட்டது. அது அவர்களுக்கும் நல்ல திருப்தியாகவும் எனக்கும் நல்ல ஒரு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. எனவே அதில் இடையில் கலந்து கொண்ட பலர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கான வகுப்பை நோன்பு அல்லாத காலங்களில் அந்த முடிக்காத பகுதியை மீண்டும் ஒரு முறை வைக்குமாறு என்னிடம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கான வகுப்பை ஆரம்பிக்க இருக்கின்றேன். அந்த வகுப்பில் பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் கலந்து கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ். ஆரம்பத்திலிருந்தே அதனை நடாத்திருக்கின்றேன். நோன்பு காலத்தில் நடாத்தப்பட்ட அந்த தஜ்வீத் கற்கை நெறியில் அதிகமான ஆசிரியர்கள் கலந்து கொண்டது உண்மையில் மிகவும் சிறப்பான விடயம். அவர்களிடம் பெரியொரு வளம் இருக்கின்றது, மாணவர் வளம் இருக்கின்றது. அதே நேரம் பெற்றார் ஒரு வளமாக இருக்கின்றது. மாணவர்கள் மூலம் அதிகமான பெற்றார்களும் அந்த ஆசிரியர்களோடு மிகவும் நெருக்கமாகின்றார்கள். அதே நேரம் நிறைய ஒரு ஆசிரியர்களுக்கு இடையில் நெருக்கம் இருக்கின்றது. இவ்வாறு ஆசிரியர்கள் அதன் பிரயோசனத்தை அறிந்து கொண்டால் அதனை இவ்வாறாக நிறைய பேர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க முடியும். அது பெரியதொரு வளம், அது ஒரு பெரியதொரு சிறப்பம்சம். அந்த வகையிலும் எனக்கு அது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. எனவே இன்ஷா அல்லாஹ் நான் அவர்களிடம் கேட்டுக்கொண்டேன், நீங்கள் ஒவ்வொரு ஆசிரியர்களும் யாராவது ஒருவரையாவது அடுத்த எனது தஜ்வீத் வகுப்பில் இணைத்து விடுங்கள். இப்பொழுது 20 பேர் நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் ஒவ்வொருவரும் ஒருவரை சேர்த்து விட்டால் 20 பேர் அடுத்த கோர்ஸில் அடுத்த தஜ்வீத் வகுப்பில் இணைந்து கொள்ள முடியும். எனவே அது உங்களுக்கும் அது நன்மையை ஈட்டி தரக்கூடிய விஷயமாக இருக்கும் என்று அது சொன்னதுமே அவர்கள் இன்னும் பலரை இணைத்து விட்டார்கள். அதன் தொடர் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும். ஒவ்வொரு முறையும் அந்த ஒழுங்கில் என்னிடம் கற்கின்றவர்கள் ஒருவர் இல்லை பலரையும் இணைத்து விடலாம். குறைந்தது ஒருவரையாவது இணைத்து விட்டால் ஒருவர் மூலம் ஒருவர் வந்து அது தொடர்ந்து ஒரு நன்மையான விடயம் ஒன்று தொடர்ந்து நடப்பதற்கும் வசதியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த வகுப்பு சனிக்கிழமை நடாத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றேன். ஏனென்றால் அவர்கள் ஆசிரியர்களாக இருப்பதனால் முதலாவது அவர்களுக்கு தவறிய வகுப்பை பூர்ணப்படுத்தி வைக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அது ஆரம்பத்திலிருந்தே நடத்த இருக்கின்றேன்.
பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் கலந்து கொள்ள முடியும். அதே நேரம் ஏனையவர்களுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் அறிவித்து இணைத்து விடுங்கள். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.